என் பிரசனம் உன் கூட இருக்கிறவங்க தான் நீ தாவீது, ஆனால் நான் உன் கூட இல்லைன்னா நீ ஒரு பைத்தியக்காரன் என்பதை தாவீதுக்கு புரிய வச்சேன். இந்த காலையில நான் சொல்றேங்க, தேவனுடைய பிரசனம் உங்களோட இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்கள் உங்களுக்கு மதிப்பாங்க. இந்த பிரசனம் நீ எடுக்கப்பட்டோட நீங்க ஒரு பைத்தியக்காரன். தாவீதோட பிறப்பு அவமான சின்னம் தாவீதுக்கு, அது பைபிள்ல அதை மென்ஷன் பண்ணல. ஆனா ஒரு சங்கீத பகுதியில தாவீது சொல்றாரு, நான் என்னவா வருவானே, தன் தகப்பன் ஈசாயி எதுக்கு எல்லா பிள்ளைகளை கூப்பிடும் போது அவர் அவனை கூப்பிடலன்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் எனக்கு பிறந்தவன் இல்லை. தான் இருக்கிற இடங்கள்ல எந்த இடம் நான் தேவனோடு உறவாடுவதற்கான சரியான இடம் என்பதை தாவீது என்ன பண்ணான், தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழில எங்க தேவனோடு நீங்க சஞ்சரிக்கிற இடமா இருக்கு. இன்னைக்கு அநேக நேரம் நினைக்கிறோம் ஏதோ வசனங்களினாலும் ஏதோ அப்படி இப்படி வசனங்களை போட்டு ஆண்டவரை நீ நல்லவர் நல்லவர், அது வந்து தேவனுக்கு ஆராதனையே ஆக. உன்னுடைய வாழ்க்கை முறையில நீ செய்கிற ஒரு காரியம் தேவனுக்கு ஆராதனை திரும்ப முடியல. ஆனா தாழ்ந்து தன் செய்கைகள் தப்பு என்பதை அனுதினமும் தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ள போய் உணர்கிற ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற தலைப்பு, சில தவறான அணுகுமுறை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிவிடும். உங்கள் தவறான அணுகுமுறை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிவிடும். இந்த காலை வேளையிலும் கூட இந்த சங்கீத பகுதியை உங்கள் மத்தியில் தியானிக்க நான் ஆசையாக இருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக இதே வேத பகுதியை நாம் தியானித்தோம். நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். இந்த தலைப்பை யாராச்சும் ஒரு வாசிங்க. அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அபிமெலேக்கு முன்பாக தாவீது ஓடி போல, அவர் ஓடி போன நபர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகீஸ். அபிமெலேக்கு என்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியருடைய ரூலர், தலைவர். பெரிய இந்தியானா அந்த இந்தியாவுக்கு தலைவர். ஆனால் தாவீது எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டு ஓடினானா, காத் என்கிற ஒரு சின்ன ஒரு இடத்தோட ராஜாவுக்கு பார்த்து தான் என்ன பண்றாரு, பயந்து ஓடும் போது இந்த காரியங்களை இந்த சங்கீத பகுதியை என்ன பண்றாரு ஒரு எழுதுறதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் கூட சில தவறான அணுகுமுறைகள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிவிடும். நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, தேவனை எக்காலத்திலும் சோத்தரிக்கவும் துதிக்கவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் அநேக நேரம் நம்மளை மறந்து போகிற காரியம் என்னன்னா, தேவனை என்ன பண்றோம், மறந்துடுறோம். தேவனுக்கு உண்டான கனத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனுக்கு அந்த கனத்தை கொடுக்க நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் நம்ம எல்லா நேரமும் நம்மளுடைய நாவும் சரி, நம்மளுடைய எண்ணமும் சரி, சில நேரம் தேவனை குறித்து பேசிக்கொண்டே இருந்தாலும், ஆனால் தேவன் விரும்பத்தக்க இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறிடும். நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, முதல் 3 வசனங்களை யாராச்சும் ஒரு வாசிங்க. நல்லா கவனிங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன். ஆனா தாவீதோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிக்கல. நீங்க நினைக்கலாம் தாவீது மேல தரிசனம் இருந்துச்சு, தாவீது மேல வாக்குத்தத்தம் இருந்துச்சு, தாவீது மேல ராஜான்ற ஒரு தரிசனம் இருந்தாலும் தாவீது எக்காலமும் தேவனை துதிக்கிற ஒரு நபராய் அவன் இல்லை. அவனோட துவக்கம் எப்படி இல்லை, எக்காலத்திலும் தேவனை துதிக்கிற அனுபவத்துல யார் இல்லை, தாவீது இல்லைன்றத நீங்க புரிந்து கொள்ளணும். தாவீது இந்த சங்கீத பகுதியை எழுதும் போது அந்த மெச்சூரிட்டிக்குள்ள வர்றாரு, அந்த அனுபவத்துக்குள்ள வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு பாதி வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு ராஜாவா ஆன பிறகு இந்த காரியத்தை என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, இந்த சங்கீத பகுதி ஏதோ ஒரு சாதாரண ஒரு சங்கீத பகுதி அல்ல. நீங்க இந்த சங்கீத பகுதியை பத்தி நீங்க புரிந்து கொள்ள வேணும்னா 150 சங்கீத பகுதிகள் இருக்கு வேதத்துல. ஆனா அதுல கிட்டத்தட்ட 9 சங்கீத பகுதிகள் வந்து மிக மிக முக்கியமானது. அதுல ஒண்ணுதான் இந்த 34வது சங்கீதம். இந்த 34வது சங்கீதத்தை தாவீது எப்படி எழுதியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, எபிரேய வார்த்தைகள் 22 வார்த்தைகளை ஆர்டரா அடுக்கி இருக்கிறார். ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னா, தன்னுடைய அடுத்த சந்ததிகள் சாவும் போது கூட என்ன பண்ணக்கூடாது, இந்த சங்கீத பகுதியை மறக்கக்கூடாது. நீங்க நினைக்கலாம் இந்த சங்கீத பகுதி நீங்க தமிழ்ல படிக்கிறதுனால ஒரு சாதாரண ஒரு சங்கீத பகுதியா இருக்கு. ஆனா இதுல யூஸ் பண்ண ஒவ்வொரு வசனமும் ஒரு எபிரேய பதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்றாரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதை ஈஸியா அடுத்த தலைமுறைகள், அடுத்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணும், மனப்பாடம் பண்ணும். ஏன் இதை மனப்பாடம் பண்ணணும்னு தாவீது விரும்பினார்னா, இதுக்குள்ள தேவனுடைய ரட்சிப்பு இருக்கு. நீங்க இதுக்குள்ள நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு சாதாரணமா தாவீது எழுதிட்டாரு, சாதாரணமா தாவீது பாடிட்டார் நீங்க நினைக்கலாம். காரியங்கள் இருக்கு, அவங்களால போட முடியலன்னு நினைக்கிறேன். இதுல குறிப்பிட்டு இந்த நடுவுல இருக்கிற இந்த 22 வசனங்கள்ல இந்த 11வது வசனங்கள் நீங்க நல்லா கவனித்து பார்ப்பீர்கள். அதனால வாசிங்க.
பிள்ளைகளே என்னது பிள்ளைகளே வந்து எனக்கு என்ன பண்ணுங்க. தாவீது தெளிவா சொல்றான், எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை என்ன பண்ணுவாராம், எல்லாம் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நல்லவர், உண்மை உள்ளவர், அன்பானவர், இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா தேவனுக்குள்ள பயப்படுகிற பயத்துக்குள்ளதான் என்ன பண்ணுது இருக்கு. இந்த 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 சங்கீத பகுதி நீங்க மீண்டும் மீண்டும் வாசிப்பீங்கன்னா தாவீது எந்த அளவுக்கு ஆழமாய் சென்று தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியா இருந்தது. நீங்க இந்த சங்கீத பகுதியை வாசிச்சுட்டு சாலமோன் அவர் எழுதின வாக்கியங்கள்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அந்த முதிர்ச்சி இதுல இருக்கும். அவர் கடைசி காலத்துல அவர் ரட்சிக்கப்படும் போது அவர் எழுதின எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மகனே என் சொல்லை கேள், மகனே என் சொல்லை கேள்னு எழுதிருக்கு. இன்னைக்கும் சங்கீதம் 34வது சங்கீதம் 34வது அதிகாரம் 1 வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிப்பேன். இன்னைக்கு நம்ம எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா? தாவீது அதான் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிட்ட, வாக்கு தத்தம் உள்ள பிள்ளைகள் கிட்ட, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஆண்டவர் தெரியும், எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும்னு சொல்ற பிள்ளைங்க கிட்ட அவர் சொல்றாரு, எக்காலத்திலும் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறீர்களா? ஏன்னா தாவீது என்ன பண்ணல, தேவனை ஸ்தோத்தரிக்கல, தேவனை மகிமைப்படுத்தல. ஆனா நீங்க நினைக்கலாம் தாவீதோட வழிகளில் எல்லாம் தேவன்கிட்ட போய் நின்னாரு, தேவன்கிட்ட கதர்னாரு நீங்க நினைக்கலாம். ஆனா தாவீதோட துவக்கம் அப்படி இல்லை. நீங்க நினைக்கலாம் கோலியாத்தை அடிக்கும் போது யார் அவன், அந்த அற்பமான பிராணி எப்படி என் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை இது பண்ணலான்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடிச்ச ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தான் என்பதை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தானிக்க போறோம். இந்த உண்மையான ஆராதனை அநேக நேரம் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனை ஆராதிக்கிற உண்மையான அனுபவம். நம்ம சபைக்குள்ள அமர்ந்து நம்ம பாடுகிற பாடல்கள் தேவனுக்கு ஆராதனையே ஆகாது. உங்களோட வாழ்க்கையும் உங்களுடைய செயல்பாடும் தான் என்ன பண்ணும், ஆராதனையா இருக்கும். ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ள ஆழமாய் நீங்க கடந்து போவீங்கன்னா எந்த காரியத்தை நீங்க யோசிக்கணும்னா, உங்களுடைய கடுமையான சூழ்நிலையில, உங்களுடைய அழுத்தமான சூழ்நிலையில தேவனை ஆராதிக்கிறீர்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அழுத்தமான சூழ்நிலைகள்ல உங்களை மனிதர்கள் காயப்படுத்தும் போது, உங்களை மனிதர்கள் இழிவாய் பேசும்போது, உங்களை மனிதர்கள் தள்ளும் போது உங்களுடைய நாவு தேவனை ஆராதிக்கிறதா? ஒருத்தவங்க தள்ளும் போது அப்பா நாம ஸ்தோத்தரிக்கிறோம், அது இல்லை. நீங்க அவங்களை என்ன பண்ண முடியாது, காயப்படுத்த கூடாது. உண்மையான ஆராதனையின் துவக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தரை சிலுவையில ஃபுல்லா கிழிச்சிட்டாங்க, அவரோட சரீரம் மொத்தத்தையும் கிழிச்சிட்டாங்க, எல்லா ஆடைகளையும் உருவிட்டாங்க, போற சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. பிதாவே இவர்களை, இதான் ஆராதனை. என்ன ஆராதனை? பிதாவுக்கு அவர் செலுத்தின உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா? சிலுவையில போய் தொங்குனதில்லை, அவர் சொன்ன காரியங்களை அவர் சிலுவையில செய்ததில்லை, சிலுவையிலையும் பிறரை நேசிக்கிற அந்த அனுபவம். நாவல இருந்து ஒரு பாவமான வார்த்தை என்ன பண்ணல, அவருக்கு கோபம் இருந்துச்சு. நான் உண்மையா சொல்றேன், எல்லாருமே அவருக்கு கோபம் இருந்துச்சு. ஆனா அவருடைய நாவும் அவருடைய செயல்பாட்டும் ஒரு கோபத்தை என்ன பண்ணல. நீங்களே சொல்லுங்க, உங்களை குத்தனா, உங்களை விதைச்சா, உங்களை நிர்வாணப்படுத்தினா, நம்ம அநேக நேரம் நம்ம பார்க்குற வீடியோவில் இயேசு கிறிஸ்து வந்து கீழே ஏதோ ஆடை போட்டுக்கிறாங்க, ஆடெல்லாம் எதுவுமே எல்லாத்தையும் விழுந்துட்டாங்க, நிர்வாணியா நிர்மூலமாக்குறாங்க. ஆனால் பிதாவே இவர்களை. ஆனால் இன்னைக்கு சில சூழ்நிலைகள் நம்மளை அழுத்தும் போது, சில காரியங்கள் நம்மளை குற்றும் போது நம்மளும் என்ன பண்ணுறோம், டக்குன்னு பிறகு என்ன பண்ணிடுவோம், குத்திடுவோம். நம்ம முரண்பாடான பேச்சுகள் என்ன பண்ணுறது, நம்ம வாயிலிருந்து வருது. இந்த காலையில தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், உன் மேல என்னோட அழைப்பு இருக்கும்போது நீ யார மாதிரி இருக்குன்னா என்ன மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியுதா? வாக்கு தத்தங்கள் உன் மேல இருக்கு, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, வாக்கு தத்தத்துக்கு உடையவர் எப்படிப்பட்டவரோ அதே போல் நாமும் என்ன பண்ணணும், இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு அநேகருக்கு முன்பாக நம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் நம்மளுக்கு காமிச்சிடுவோம். ஆனா சொந்த குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், சொந்த மனைவிக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், சொந்த கணவருக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், சொந்த பிள்ளைகளுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இதுதான் முக்கியம். நம்ம தகப்பன் தாய், அடிக்கடி நான் குடும்பத்தை பத்தி ஏன் பேசுறேன்னா, இதுக்குள்ளதான் தேவனுடைய எல்லா கிரியைகளும் அடங்கி இருக்கு. தேவன் படைத்த எல்லா படைப்பும் எங்க போய் எண்டப் ஆகுதுன்னா குடும்பம். இன்னைக்கு ஆண்டவரை குறிச்சு பிரசங்கம் பண்ணுவது ஈஸி, ஆண்டவரை குறிச்சு டீச் பண்ணுவது ரொம்ப ஈஸி. ஆனா ஆண்டவரை போல வாழ்வது மிக மிக கடினமாயிடும். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று நான் போதிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியான காரியம், ரொம்ப இலகுவான காரியம். ஆனா நான் இதை போதிக்கும் போது என் மனைவிக்கு முன்னாடி நான் என்னவா இருக்கணும், சாட்சி உள்ளவனாக இருக்கும். இன்னைக்கும் நான் மனைவி முன்னாடி சாட்சி நான் சொல்றேன், ஆனாலும் நான் தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கணும்,
சாட்சி உள்ளவராயிரும். இன்னைக்கு நீங்க யாருக்கு முன்னாடி சாட்சியா நிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருத்தவங்க குத்தும் போது நீங்க ஒரு வார்த்தையை விடுறீங்க, இல்ல ஒரு கோபமான ஒரு எரிச்சலான ஒரு மூஞ்சை நீங்க காமிக்கிறீங்க பாத்தீங்களா? அது தேவனுக்கு நீங்க காமிக்கிறீங்க, தகப்பனுக்கு நீங்க காமிக்கிற காரியம். நான் சொல்ல பாஸ்டர், உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், நான் கடந்து வருகிற அழுத்தம் உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் கடந்து போன விட நீங்க அழுத்தமான காரியங்களை நீங்க ஈடுபட்டிருப்பீர்கள், ஆனால் நீங்க கோபப்பட. நான் சொல்றது புரியுதா? சிலுவையை காட்டிலும் ஒரு கோர செயலுக்குள்ள உங்களை யாராச்சும் நடத்திட்டாங்கன்னா நிச்சயமா நீங்கள் கோபப்படுங்க, மூஞ்ச காட்டுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நிதானிங்க. இன்னைக்கு அநேக நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க, கஷ்டமான சூழ்நிலையிலும் சரி மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் சரி தேவனாகிய கர்த்தரை துதிக்க நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ரொம்ப நம்ம வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்லையும் தேவனை மறந்துடுறோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனாகிய கர்த்தரை மறந்துடுறோம். ஆனா ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்டம்ல இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி ஆராதிக்க சொல்றாருன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபாகமம் 8வது அதிகாரம், உபாகமம் 8வது அதிகாரம் 10லிருந்து 18 வரை. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவுள். எப்ப நீங்க ஸ்தோத்திரிக்கணுமா? எப்ப தேவனுக்கு நன்றி சொல்லணுமா? நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைகிற தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக. ஒரு தேசம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்தவொடனே ஆண்டவர் உங்களுக்கு நன்றி சொல்லல. அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிச்சு அந்த தேசத்தோட நன்மைகளை நீங்க அனுபவித்து முடித்த பின்பு என்ன சொல்லணும்? இன்னைக்கு அநேக நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஜெபத்தை பண்றோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆனா உண்மையா நம்ம எங்க தெரியுமா நன்றி சொல்றோம்? எல்லா காரியமும் முடிந்த பிறகு நம்மளோட இருதயம் எப்படி வரணும்? ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா. அது சொல்லாம அந்த இடத்த வெளியே வரக்கூடாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுதா? ஆண்டவருக்கு அவர் கேட்கறத எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஒரு காரியம் துவங்கும் போது ஜெபம் பண்ணு அவர் சொல்ல, ஒரு காரியம் துவங்கும் போது எனக்கு நன்றி சொல்லுன்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிடுவேன். பண்ணி முடிச்ச பிறகு நீங்க சொல்லிடுங்க. நம்ம ஆகாரத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த ஆகாரத்தெல்லாம் நீ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடு, அதை ஃபீல் பண்ணு, அதை என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லு? நன்றி சொல்லு. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா? கை வச்சுட்டு ஆண்டவரே நன்றி. சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம்? யோசிக்கவும் மாட்டோம், அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் சில நன்மைக்காக நம்ம கண்ணீர் சிந்தினது உண்டு, முழங்கால் போட்டது உண்டு. ஆனால் அந்த நன்மைக்குள்ளே பிரவேசித்த பிறகு அந்த நன்மையை குப்பையை போல என்ன பண்ணுறது? நம்ம எண்ணுகிறோம். படிங்கம்மா தொடர்ந்து. தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நல்லா கவனிங்க. நம்ம கட்டளைகளையும் சில காரியங்களையும் கை கொள்ளணும்னா நம்ம யாரை மறக்கிறோம்? தேவனாகிய கர்த்தரை என்ன பண்றோம்? மறக்கிறோன்றத நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். படிங்கம்மா. நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சையாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேன்மை அடையாமலும். நல்லா கவனிங்க. உன்னோட இருதயம் என்ன பண்ணக்கூடாது? மேட்டிமை. உனக்கு எல்லாமே ஆண்டவர் தருவாராம். உன் வாழ்க்கையில உனக்கு எல்லா காரியமும் அவர் செய்வாராம். ஆனா செய்யும் போது நீ என்ன பண்ணக்கூடாது? இவங்க எல்லாருமே 40 வருஷம் பார்வோன்கிட்ட அடிமையா இருந்தவங்க தான், ஒன்றுமே இல்லாதவங்க தான். நீங்க நல்லா இந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுறாருன்னா, 40 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கும் போது யாவே தேவனை மட்டும்தான் வணங்கினாங்க. there is no விக்கிரகம். ஆனா ஒரு விடுதலை பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜோனுக்கு அவர் கொண்டு வரும்போது எல்லா விக்கிரகமும் என்ன பண்ணிடுச்சு? உள்ள வந்துருச்சு, மேட்டிமை வந்துருச்சு, எல்லா காரியமும் வந்துருச்சு. நீங்க சொல்றாரு, உனக்கு எல்லாத்தையும் கொடுப்போம், உனக்கு ஆடு மாடுகள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வரும், ஆனா உனக்கு கூட என்ன வரக்கூடாது? மேட்டிமை வரக்கூடாது. படிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அந்த எகிப்தின் அனுபவத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்க விரும்புகிறார். நான் எங்க இருந்து எடுத்தன்றத சார் வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. படிக்கணும். புறப்பட பண்ணினவரும் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. யார் சிறுமைப்படுத்தினாரா? இன்னைக்கு எந்த ரிலிஜியஸ்லயும் சொல்லாத ஒரு காரியம் உங்களை யார் சிறுமைப்படுத்துறா? தேவனாகிய கர்த்தர். எதுக்கு உங்களை ஒடுக்குறார்? எதுக்கு உங்களை தள்ளுறார்? படிங்கம்மா. உன்னை சிறுமை
உறுதிப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவரும். பிதாக்கள் அறியாத மன்னாவை என்ன பண்ணாரு? காலையில் சொல்றேன், எல்லா வனாந்தரமான பாதையில என் அப்பா நல்லவர்ன்ற அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்னா உன் தகப்பன் தாய் காணாத மேன்மைகளை உங்க வாழ்க்கையை நிச்சயமா செய்யும். இந்த காலை வெளியில பிரச்சனை என்ன தெரியுமா? எங்க அப்பாலாம் நல்லா இருந்தாலும் எங்க அம்மாலாம் நல்லா இருந்தா நானா இல்லை, நல்லா இல்லை. உன்னை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதங்கள் வேற, ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார்னா இப்படிப்பட்ட பாதையில் இருக்கும். உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு வேணால் அது ஆசீர்வாதமாக மாறிடலாம். ஆனா ஒரு ஜென்ரேஷன் ஆண்டவருக்குள்ள சீரமைக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். சாலமோன் ஏன் கஷ்டப்படலன்னா அதான் காரணம். தாவீது மொத்த பாடுகளையும் சுமந்தார். பைபிள்ல தாவீது பட்ட கஷ்டங்களை சொல்லவே இல்லை. தாவீது நிராகரிக்கப்பட்டவன், தாவீது தள்ளப்பட்டவன். எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீது தன் சொந்த தகப்பன் தாயால் தள்ளப்பட்டவன், தன் பிறப்பால் அவன் அவமானப்பட்டவன். தெரியல. சங்கீதம் 51 இருக்கா? சம்திங் எடுத்து பாருங்க, தெரியுமா? சங்கீதம் 51:5, என் தாய் என்னை கர்ப்பத்துல பாவத்துல எதுல உருவானா? தாவீதோட பிறப்பு அவமான சின்னம் தாவீதுக்கு. அது பைபிள்ல அதை மென்ஷன் பண்ணல. ஆனா ஒரு சங்கீத பகுதியில தாவீது சொல்றாரு, நான் என்னவா உருவானேன்? தன் தகப்பன் ஈசாயி எதுக்கு எல்லா பிள்ளைகளை கூப்பிடும் போது அவர் அவனை கூப்பிடலன்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் எனக்கு பிறந்தவன் இல்லை. அப்படிப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் தாவீது. தாவீது தன் வயிற்றுல இருந்து வெளியே வந்த உடனே எல்லாரும் ஒதுக்குறாங்க. ஏன்னா இந்த ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, அவங்க அம்மா தன் கணவனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிட்டாராம் தாவீது. தாவீதோட அண்ணன்கள் வெறுத்ததுக்கான காரணம், நீ சம்திங் இழிவான ஒரு மகன். தாவீதோட தகப்பன் அவனை பிள்ளையா எண்ணாத போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் பிள்ளை யாரு? அதான் கவனிங்க, தாவீது இப்படியே தான் வளரணும். தாவீதோட நல்லா யோசிச்சு பாருங்க, தாயோட பேர் என்ன பண்ணல? இஸ்ரவேலோட ராஜாவோட தாயோட பேர் என்ன பண்ணல? தாவீது வளர்ந்து வந்த பாதைகள், அவன் கடந்து வந்த பாதைகள், அவன் உண்ட உணவு எல்லாத்திலையும் கஷ்டம் இருந்தது. நீங்க நினைக்கிறீங்க தாவீது போய் சிங்காசனத்துல உட்காண்டா தாவீது பின்னாடி எல்லாம் அவன் கடந்து வந்த பாதைகள் கொடூரமான பாதைகள். நிராகரிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன், அவன் செய்யாத எல்லா பாவமும் அவன் மேல சுமந்தப்பட்டான். இன்னாரோட மகன், இன்னாரோட தேவனுடைய வாக்குத்தத்தம் அவன் மேல இருந்துச்சு. ஏன்னா சிறுமைப்பட்டவர்கள் மேல அவர் கரிசனம் காட்டின ஒரு தகப்பனாக இருக்கிறார். இந்த காலங்களில் நான் சொல்றேன், நீங்க எல்லா சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க நினைக்கலாம் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன். சில நேரம் நான் உட்காந்து யோசிச்சது உண்டு, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பிறக்க வச்சு. அதை விளக்கமா நான் சொல்லவே நிறைய நேரம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா பட் காட் ரைஸ் மீ அப். நான் தான் சொல்லுவேன், எத்தனையோ மனுஷன் அழுத்த நினைச்சாங்க, ஆனா என்னை அழிந்தி போக விடாமல் என்னை பாதுகாத்தது என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம். திருப்பி வாசிக்கும் உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். நல்லா கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை யாரை நினைக்கணும்னா தேவனாகிய கர்த்தரை அனுதினமும் நினைக்கணும். படிக்கணும். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். யார் பலனை கொடுக்கிறவர்? இன்னைக்கு கர்த்தர் தான் உனக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கணும். இன்னைக்கு நான் மறந்து போகிற காரியம்னால என்னோட பலத்தினால இதை பண்ணிட்டேன், என்னோட செயல்கள்னால நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறவங்க இல்லை. ஏன்னா தாவீது தன்னோட வாழ்க்கையில ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது சில காரியத்தை தன்னோட பலத்தினால் செஞ்சார், தன்னோட ஞானத்தினால் செயல்பட்டார். ஆனா அந்த எல்லா இடங்களிலும் அவர் ஒடுக்கப்பட்டார். இன்னைக்கு நல்ல நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்ற வசனம் சொல்லிச்சு. இன்னைக்கு நான் இந்த கஷ்டமான சூழ்நிலை, அழுத்தமான ஒரு சூழ்நிலை, நான் நேசிச்சவர்கள் என்னை விட்டு போகும்போது, நான் நம்பினவர்கள் மரித்து போகும்போது நான் எப்படி இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம்
16 18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 18. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை எப்பொழுதுமே என்னவா இருக்கணுமா? நீ அழுவலாம், உன் கஷ்டம் இருந்த நேரத்தில் நீ அழுவலாம், அவனை அப்படிலாம் அப்படி இருக்க சொல்லலை. ஆனால் உன்னோட இருதயம் ஒரு நாளும் என்னை ஆண்டவர் கைவிட்டாரு, என் வாழ்க்கையை எடுத்துட்டாரு, என் வாழ்க்கையை அழிச்சிட்டாருன்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணக்கூடாது, உனக்கு வரக்கூடாது. என் வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி இருக்கு, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் என்னவா இல்லை, நல்லா இல்லை, நான் கஷ்டப்படுறேன்ற ஒரு வார்த்தையே உன் வாயிலிருந்து வர கூடாது. அப்படி அந்த வார்த்தை வருதுன்னா அதான் நீங்கள் தேவனை ஆராதிக்கிற வார்த்தை. இன்னைக்கு அநேக நேரம் நினைக்கிறோம் ஏதோ வசனங்களினாலும் ஏதோ அப்படி இப்படி வசனங்களை போட்டு ஆண்டவரை நீ நல்லவர் நல்லவர், அது வந்து தேவனுக்கு ஆராதனையே ஆகாது. உன்னோட வாழ்க்கை முறையில நீ செய்கிற ஒரு காரியம் தேவனுக்கு ஆராதனை. நீ நாசமா போயிடணும்னு யாராச்சும் உன்னை பார்த்து சொல்லும் போது நான் நல்லா இருப்பேன் நீங்க சொல்லுவீங்க, அதுதான் ஆண்டவருக்கு நீங்க செய்கிற ஆராதனை. ஏன்னா நீங்க யார் மேல விசுவாசமா இருக்கிறீங்க? அப்பா மேல. இன்னைக்கு மனுஷன் நீ வரமாட்ட, உனக்கு செட் ஆகாது, உனக்கு எதுவுமே நடக்காது, இதெல்லாம் வாய்க்காம போகணும் போது எனக்கு எங்கள் அப்பா இருப்பார், அது வாய்த்தாலும் வாய்க்கல்னாலும் நான் அவரை தான் ஆராதிப்பேன் நீங்கள் சொல்கிற அனுபவத்துக்குள்ளே போறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஆராதனை. ஏதோ சபையில் வந்து கண்ணீரோடு அப்பா அவங்க துதிக்கிறோம் நிறைய வசனங்கள்லாம் போட்டு சில பேர் அப்பா சூப்பராக தம்பி ஆராதனை பண்ணார், தம்பி ஒரு ஆராதனையும் பண்ணல, அவரோட கஷ்டமான சூழ்நிலை போய் அவர் பாருங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் நிலைமை அப்படிதான் இருக்கு. அவர் குடும்பத்தில் ஒரு மனைவியை போட்டு கீழே கிழிப்பார், அப்பாவை எடுத்து பேசுவார், அம்மாவை எடுத்து பேசுவாங்க, தள்ளுவாங்க. ஆனால் நல்லா என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்து பாடி பாடல்களை பாடி தேவனை என்ன பண்ணுவாங்க, நன்றாய் ஆராதிப்பாங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் தேவனை உயர்த்தினார், தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாரு, மகிமைப்படுத்தினார். நீங்க நல்லா நினைக்கலாம், கோலியாத்தை அவர் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா தாவீது கொன்றது 10,000ன்ற அநேக புகழ்ச்சிகளுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, தாவீது வந்துட்டாரு. ஆனா தாவீது சில இடங்கள்ல சில தவறுகளை பண்ணாரு. தாவீது மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. என்ன வாக்குத்தத்தம்? இஸ்ரவேலோட ராஜா. ஆனா தாவீதோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா அற்பமா இருந்துச்சு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17 18 வரை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17 18 வரை. பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றார். தலகோனிங்க பிசாசு எப்படி தாவீது கிட்ட வருதுன்னா அவனை கொன்று போடணும்னு சொல்லிட்டு சில நயமான ஒரு வார்த்தைகளை என்ன பண்ணுது, கொண்டு வரான். சவுலோட எண்ணம் தாவீதை கொண்டு போனோன்னு, ஆனா தாவீதை அவன் பிடிக்கிறதுக்கு என்ன சொன்னா, என்னோட மூத்த மகன் என்ன பண்ற, உனக்கு தரேன் படிங்கம்மா. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை தாவீதோட இருதயத்துல இருந்து வருது. ராஜாவோடைய மருமகனாய் ஆவதற்கு நான், ராஜாக்கு நான் மருமகனா ஆவதே அவன் ஏமாத்துறான். ஆனா தேவனுடைய வாக்கு தத்துவமும் தேவனுடைய தரிசனமும் சாமுவேல் அவன் மேல வச்ச அபிஷேகம் என்னது, ராஜா. ஆனா இவன் என்னவா போய் நிக்கிறான், பூஜாவா போய் நிக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரம் உங்க மேல வச்ச தரிசனம் பெருசு, நீங்க இப்படி போயிடுறீங்க. என்ன ஆயிடுறீங்க, இந்த இடத்துக்கு போன உடனே நம்மளை முடிச்சுவோம். நம்ம கரை எப்பயுமே இப்படிதான் இருக்கும். அடிக்கடி உங்ககிட்ட ஒன்றும் இருக்கோ இல்லையோ, நீ எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். இப்படி நீ போகன்னு வச்சுக்கோய, வீணான அவமானங்கள், வீணான தலைகுனிவுகள், வீணான இடங்கள்ல வெக்கப்பட்டு நிக்கிற சூழ்நிலைக்குள்ள இருக்கும். தாவீது அழகா சொல்றாரு, நான் ஏமாத்திரம். என்னது, அவர் கூட இருக்கிற தேவன் எம்மா பெரியவர்னு தெரியல, நான் ஏமாத்திரம். படிக்குமா, என் ஜீவன் என்னதான் ஏமாத்திரம். இந்த 18ஆவது வசனத்துக்கு 11ஆவது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்தி போடுவேன் என்று, கொஞ்சம் முன்னாடிதான் தாவீது என்ன பண்ண நினைச்சாரு, முருக குத்த நினைச்சாரு. ஆனா குத்த நினைச்ச மனுஷன் என் மகளை தரேன் இன்னொன்னு என்ன ஆகிட்டாரு. இன்னைக்கு பிசாசு அப்படிதான் பண்ணும், உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணும். ஆனா அவங்க மேல இருக்கிற பிரச்சனை உங்களை காப்பாற்றும் போது, அவனால ஒன்றும் முடியாத போது என்ன பண்ணுவான், நயவஞ்சகமா இவங்க நான் இதை கொடுக்குறேன், நான் அதை பண்றேன். இன்னைக்கு அதே நேரம் நான் சொல்றேன், தவறான கரங்கள் உங்களை ஒருபோதும் ஆசீர்வதிக்க கூடாது. நான் சொல்றதை புரிஞ்சு அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு.
தேவன் அநேக நேரம் சிலர் ஏன் கட் பண்ணி அவங்க வாழ்க்கையில இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னோட மேன்மை என்னை விட்டு போகுது. நிறைய நேரம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னோட மேன்மையில என்னை விட்டு போகுது, என் வாழ்க்கையில எனக்கு மேலாய் நான் வைத்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு போய்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணது உண்டு, அழுதது உண்டு. ஆனா இப்ப இந்த சீசன்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது, தேவன் அதை அனுமதித்தார் என்றதை என்னால் உணர முடியுது. ஆனா அப்ப நான் அழுதேன், ஏன் ஆண்டவரே நான் அவங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், அவங்களுக்கு நான் எந்த விஷயத்தையும் நான் தீங்கி நினைக்கல, ஆனா அவங்க ஏன் என்னை வெறுக்கிறாங்க, என் மேல வைக்கிற அவங்க பழி எல்லாமே கெட்ட பழி தான் இருக்கு, சில கெட்ட பழிகளுக்கு காரணம் நான் அப்படியே 100% நல்லவன. ஒரு 100% என் மேல பழி போட்டாங்கன்னா அதில் 25% என் மேல தப்பு இருக்கு, ஏன்னா நானும் மனுஷன் தான். ஆனா அந்த 100% நான் பொறுப்பேற்றிக்க முடியாது. தாவீது பாருங்க, போஸ்டிங் தரங்கனோடனே ஒழுதுட்டான், பொண்ணு தரங்கனோடனே என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். படிங்கம்மா. தகப்பனோட வம்சம் என்னவா, என் குடும்பம் ஏமாத்திரம். இன்னைக்கு அநேக நேரம் பிசாசு நம்ம கிட்ட இடைப்படும் போது நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு, நான் ஏமாத்துறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் தான் நான் ஏமாத்துறோம், நான் சிறியவன் நான் எளியவன் நீங்க சொல்லணும். மனுஷன் முன்னாடி போய் நான் சிறியவன் எளியவன் வாயில் என்ன பண்ணக்கூடாது, தாழ்மை காட்டக்கூடாது. 19 வருஷம் வாசிங்கம்மா. சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேலோகத்தினாகிய ஆதரேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். நல்லா கவனி. தாவீது சவுல் சொன்னாரு யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து இப்போ வந்து பொண்ணு கேட்டா, அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது என்ன பண்றாரு, வேற ஒருத்தனுக்கு தூக்கி தாவீது உடைக்கப்பட்டான். தாவீது என்ன பண்ணப்பட்டான். இன்னைக்கு ஏன் நம்ம உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள போறோம்னு நினைக்கிறோம், ஆண்டவர் அனுபவிச்சிட்டாரு, நம்ம தான் அந்த அனுபவத்தையும் என்ன பண்றோம், உருவாக்குறோம். எல்லாத்துக்காகவும் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறவன் திருமணம் மகள் நம்ம என்ன பண்ணல, ராஜாவோட மகள் உடைக்கப்பட்டான். தாவீது எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள துவக்கத்துல பலவீனமா இருந்தான்றதை நீங்க இந்த இடத்துல நல்லா கவனிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23 22 23. தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இவங்க வாழ்க்கையில நிறைய பேர் ரகசியம் பேசி கொடுக்குறாங்க அவங்க அழிக்கிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த காலை வேலையில சொல்றேன், உங்களை நிறைய பேர் அழிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க, ரகசியமா பேசிட்டு தான் உங்ககிட்டயே என்ன பண்றாங்க வராங்க, எல்லா ஆலோசனையும் பண்ணிட்டு உங்களை எப்படி விழுத்தலான்ட்டு தான் அவங்க கிட்ட வராங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து நிற்கும் போது சமாதானம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயின் வார்த்தை இருக்கும், ஆனா அவங்களுடைய செயல்கள் என்னவா இருக்குன்னா அவங்களை அழிக்கணும். படிங்கம்மா. அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை நேசிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால். நான் கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு முறை என்ன பண்ணலாம், ஏமாறலாம், ஆனா 2வது முறையே என்ன சொல்றாரு, என் 2வது மகளை உமக்கு தரன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தாவீதுக்கு முன்பாக வந்து நிக்கிறாரு. படிங்க. மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தார். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? லேசான இஸ்ரவேலுக்கே ராஜா யாரு, தாவீது தான். ஆனா அவருடைய இருதயம் எப்படி இருக்கு, ஐயோ இது லேசான காரியமா, நான் ராஜாவுக்கு மருமகனாக. ஆண்டவரே சொல்றாரு நீ தான் ராஜான்னு, ஆனா இவரு என்ன சொல்றாரு, எனக்கு லேசான காரியமா? படிக்குமா. நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றார். தாயோட இருதயம் பாருங்க, அவனோட சூழ்நிலைகள், அவன் கடந்து வந்த பாதைகள்லாம் வச்சு அவனோட எண்ணம் என்னதுக்கு ஆயிடுச்சு, ஆண்டவர் என்னை ராஜாவாக்குவான்ட்டாரு. அப்ப இந்த குடும்பத்தோட நான் போய் கூட்டணி சேர்ந்தாதான் நான் என்ன ஆக முடியும். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படி கூட்டணி வச்சு நான் போனாதான் நான் என்ன ஆக முடியும். எப்படி இருந்தாலும் சவுலோட மகன் என்ன, யோனத்தான் என் நண்பன், அவன் ராஜா போஸ்ட்டுக்கு வரமாட்டான். முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் தான் என்னது ஆட்டோமேட்டிக்கா ராஜா. தாவீதோட எண்ணம். இன்னைக்கு அநேக எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு, நான் இப்படி போய் இவங்களோட சேர்ந்துட்டா நான் பெரியவன் ஆயிடுவேன், நான் இவங்களோட போய் கை கோத்துட்டா நான் என்ன ஆவேன், பலசாலியா நான் பண்ணுவேன், என்னை காட்டும். நிச்சயமா கிடையாது. 27வது வருஷம் வாசிக்கும். அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரிலே 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும் படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினார். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார்.
பாருங்க, ஒரு தவறான பாதைகள்ல போகும்போதும் சில ஆசீர்வாதங்களான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தோணும். மகளை என்ன பண்ணிட்டான்? சவுல் கொடுத்துட்டான். தாவீது பெலிஸ்தியர்களை போய் தோக்கடிச்சுட்டு வந்த உடனே மகன் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். நம்மளும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேவனோட தரிசனங்கள், வாக்குத்தத்தங்களுக்கான பாதைக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம்? காலை எடுத்து வச்சிட்டோம்னு நினைக்கிறோம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 11-12. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகாள் அறிவித்து, நீ இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டாள். பாத்தீங்களா, இஸ்ரவேலோட ராஜா இது வழியா ஓடுறாரு. ஏன்னா வாக்கு தத்துவம் மேல இருக்கும் போது உன்னுடைய மூளையை என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ண. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாமே நம்மளோட ப்ரீ பிளான். நான் உங்களுக்கு பேசுறேன், நான் உங்களோட பயங்கரமான ப்ரீ பிளான். எல்லாத்தையும் 1ஆம் தேதி யோசிக்கிறோம். இது இப்படி பண்றோம், இது அப்படி பண்றோம். என் மைண்ட் எப்படி இருக்குன்னா ஹேங் ஓவர்லேயே இருக்கும். சில நேரம் இப்போ இந்த சீசனில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சுச்சுவேஷன்லாம் கேட்கும்போது எனக்கே பயமாயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை இருக்காங்க. என் பிரச்சனை, என் போராட்டம், என் குடும்பம், என் ஊழியம், எதை பற்றி நான் ஒரு நாள் யோசிக்கிறேன் கூட. 22 வயசு பாப்பா பிரெயினில் அவ்வளோ கிராக்டான். ஒரே நாளில் அவ்வளோ கேஸ் நான் பார்க்குறேன். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. 24 வயசு பொண்ணு, எல்லாமே பெண்கள். அவ்வளோ திங்கிங் போல, மைண்டில் ஃபுல்லாக பிரெயின் கிளாட். பிரெயின் என்னாச்சு? ஷெட்யூல் ஆயிடுச்சு. நான் யோசிச்சேன், அடுத்தது நமக்கு தான் போல ஆண்டவர் இதை காமிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் நம்ம எதை பற்றி யோசிக்க தேவை. ஆண்டவர் நமக்கு தருவான்னாலே எல்லாத்தையும் கண்டிப்பாக தருவார். அநேக நேரம் சபையை பற்றி ரொம்ப யோசிப்பேன். நான் என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. நான் எதுவும் பண்ணலனாலும் என் மேலே வாக்குத்தத்தம் இருக்கும் போது அதுக்கு நான் உண்மை உள்ளவனா இருப்பேன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைய நம்ம ஏதோ ஓடி நம்ம ஏதோ காரியங்களை வளைச்சி இழுக்க தேவை காரியம் இல்லை. அது நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த சீசன் அப்புறம் முன்னாடி வந்து என்ன பண்ணணும்? இன்னைக்கும் நீங்கள் சிக்னேச்சர் போட்டு அதை வாங்கிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. உங்களுடைய பலத்தினால அல்லன்றதை நம்ம என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கணும். தாவீது இந்த சூழ்நிலை அவன் புரிஞ்சுக்கணும். ஓடுறான், உயிருக்கு பயந்து என்ன பண்ணுறான்? ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடும் போது அவர் அழகாக எழுதுறாரு. சங்கீதம் 34:19. நீதிமான்களுக்கு இன்னைக்கு நீதிமான்களுக்கு அநேக துன்பம் வருமானு கேட்டா வராது. ஆனா நீதிமான்கள் சில நேரம் அவங்களுடைய கிரியைகள்ல நடப்பிக்கும் போது துன்பங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவரோட கிருபை வந்து காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைக்குள்ள போனதுக்கான காரணம் யாரு? நம்ம தான். இன்னைக்கு தாவீது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சதுக்கான காரணம் தாவீது தான். ஆண்டவர் தான் கிருபையா காப்பாத்தி இருக்கிறதுனால இவன் செய்கிற காரியெல்லாம் சரி கிடையாது. இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் நமக்கு பக்கபலமாய் நின்று நம்ம இப்படி உழம்போதெல்லாம் நம்மளை தூக்குறாருன்னா விழுந்ததுக்கான காரணம் அவர் கிடையாது, நம்ம தான். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி நம்ம கீழே ஓடுறோம், ஒரு வாட்டி நமக்கு அடிப்படுதுன்னா எழுந்து நிற்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்ற உணர்வு வரணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறாரு, அதனால நம்ம என்ன பண்ணல, நம்ம கரெக்டாக தான் போகிறோம், நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. ஒரு பிள்ளை தடிக்கு விடும்போது தகப்பன் தாய் என்ன பண்ணுவாங்க? தூக்குவாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கப்புறம் சீப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும்? சும்மா சும்மா உழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நம்ம ஒரு காலம் போயிடக்கூடாது. 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1-2 வரை. தாவீது நோவில் இருக்கிற ஆசாரனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், நல்லா கவனிங்க, தாவீதை பார்த்தா ஆசாரியனுக்கு என்ன ஆகுது? தாவீது அப்படிப்பட்ட அபிஷேகம் உடையவனா தான் வச்சிருந்தாரு. எல்லாரும் யாரை பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா? இஸ்ரவேல்ல ராஜா பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆசாரியனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஆனா இங்க வார்த்தை என்ன சொல்லுது? நடுக்கத்தோடு. ஏன்னா உங்களோட அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா the people will get fear. அது இல்லைன்னா உங்களோட வரம் போறலாம் தூக்கி போட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கும். படிமா, சூப்பரா இருக்கும், படிங்க. அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடு கூட வராமல் நீர் ஒட்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டார். புரியுதா? கூட யாருமே இல்லை,
தாவீது வெறுமையா வரான், அதுக்கே என்னவா இருக்கு தாவீதை பார்த்து? சொல்லப்போனால் சவுலுக்கே தாவீது மேலே பயம். ஆனால் தாவீது இந்த மாதிரி கேவலமாக இறங்கி போகிறதுனால தான் தலை மேலே தூக்கி என்ன பண்ணிட்டான், கத்தியை தாவீதுக்கு வச்சுட்டான். இன்னைக்கு அநேக நேரம் தலை குனிய வேண்டிய இடத்துல தலை குனியக்கூடாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, குனியக்கூடாது. படிங்கம்மா. தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று. தாவீதோட முதல் வாழ்க்கையில பிசாசு உள்ள போனான். The first time the evil spirit active. போய் சொல்றான். தனக்கு முன்னாடி ஒரு பயப்படுகிற நபர்கிட்ட நான் இவன் சொல்றான். அப்பனா இவன் என்ன பண்றான், அவனை பார்த்து? நான் சொல்றது புரியுதா? எதிர்ல இருக்கிற ஆள் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா உண்மையா யார் பயப்படுறான்னு கேட்டா யார் பயப்படுறான்? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தான் இருக்கிறோம். நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அவங்கள பார்த்து? ஏன்னா பிசாசு உங்க வாழ்க்கையில அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா இப்பயும் ஆண்டவர் கூட இருக்காரு. அழகா சொல்றான். ராஜா என்ன பண்ணாரு, அமிச்சா நைட்டோட நைட்டா ஜன்னல்ல இருந்து எகிரி குச்சி ஓடியாந்துருக்கிறான். துண்டா காணும், துணியே காணும். ஆனா அவன் சொல்ற காரியம், ராஜா என்ன அமிச்சான்னு யாருக்கிட்ட போய் சொல்லிட்டான்? ஆசாரியன் கிட்ட. இந்த காலையில சொல்ற ஆசாரியன் கிட்ட, ஊழியக்காரங்கிட்ட போய் சொன்னாங்க. அது உங்களுக்கு நல்லது. நான் உண்மையா சொல்றேன், உங்களை உண்மையா நேசிக்கிற நபர், அது எந்த ஊழியா நான் வேணா இருக்கலாம், அவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, போய் சொல்லாத. நான் ஏன் சொல்றேன்னா 9வது வசனம் வாசிங்க. அதற்கு ஆசாரியர், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ. நல்லா கவனிங்க. தாவீது கோலியாத்தை எப்படி நிறுத்தினா? வெறும் ஒரு சின்ன கல்லால. இப்ப ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாரும் போது அவன்கிட்ட எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. கோலியாத்தை அவன் அடிக்க போகும்போது அவன்கிட்ட என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஜெயண்ட் என்ன பண்ணா, நிறுத்தினா. ஆனா இப்ப ஆசாரியன் கிட்ட கேட்கலாம், ஏதாச்சும் கத்தி இருக்குமா, என்ன இருக்குமா? ஏன்னா தாவி இந்த இடத்துல தன் சுய பலத்தையும் தன் சுய ஞானத்தையும் நம்ப ஆரம்பிச்சு. இப்ப அவனுக்கு தெரிஞ்சது, என்னை எப்ப வேணாலும் கொலை பண்ண ஆள் வருவாங்க, எனக்கு ஐ நீடு ஸ்வாட், எனக்கு கத்தி வேணும். அதை கூட நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த மனுஷன் அந்த கத்தி வச்சு தோத்து போனானோ அவனோட கத்தியை என்ன பண்றோம், அந்த கத்தியை வச்சு அவனால தாவீது என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஆனா அதே கத்தி என்ன பண்றான், தாவீது நாடுறான். அதனாலதான் தாவீது தன் முதிர்ச்சி பெற்ற உடனே ஒரு அழகான ஒரு சங்கீதத்துல அந்த வசனம் எழுதுறான். சங்கீதம் 34வது சங்கீதம் 13வது வசனம். நல்லா கவனிங்க. உன்னோட நாவை என்ன பண்ணு, பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். பொய் சொல்லாத. இதுதான் தாவீது ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவன்ற பேர் வாங்கினதுக்கான காரணம். தான் சொன்ன பொய்ய தானே மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள்ள போனதுதான் யாரு, தாவீது. இன்னைக்கு அநேகர் நமக்கு சொன்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியல, மனம் திரும்ப முடியல. ஆனா தாவீது தன் செய்கைகள் தப்பு என்பதை அனுதினமும் தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ள போய் உணர்கிற ஒரு தேவ மனுஷன். அதனால அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு அழகா எழுதுறாரு, தயவு செய்து அவர் சந்ததிக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் சொல்றாரு, பொய் சொல்லாதீங்க, என்ன பண்ணாதீங்க, பொய் சொன்னா அதோட தீவிரம் என்னன்னு அவருக்கு சொல்றேன். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 16 22 வரை. 16 16. ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றார். தாவீது மட்டும் பொய் சொல்லாம இருந்திருந்தாங்க, ஆசாரி என்ன பண்ணிருக்க மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்ற சின்ன சின்ன பொய்கள், உன் குடும்ப உறவு செத்து போய் கொண்டிருக்குன்றத மறந்துடாது. உன் மனைவி கிட்ட நீ சொல்ற பொய், உன் கணவன் கிட்ட நீ சொல்ற பொய், உங்க 2 பேர் உறவுக்குள்ள மரணத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது மறந்துடாது. இன்னைக்கு சும்மா ஜில்லாட்டா நினைச்சுக்காதீங்க. உன் தகப்பன் தாய்கிட்ட நீ சொல்ற பொய்யும் உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போகுதுன்றத ஒரு காலம் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. சின்ன பொய் தான் பாசிட்டாரு, அது சின்ன பொய் தான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், சின்ன பொய் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அது உன் வாழ்க்கையை அழித்து விடும். தாவீது மேல தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கோபப்படுறதுக்கான காரணம் படிக்கணும். பின்பு
ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தோம். நல்லா கவனிங்க. தாவீது ஓடி போறது யாருக்கு தெரியும்? ஆசாரியனுக்கு தெரியுமா? தெரியவே தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன பழி வந்துச்சு? உங்களை சொன்ன ஒரு சின்ன பொய் ஆசாரியன் எங்க நிக்கிறாங்கன்னா சவுலுக்கு கத்திக்கு முன்னாடி நிக்கிறாங்க. படிங்கம்மா. அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரன் மேல கையை தூக்க யாருக்குமே என்ன இல்லை, தைரியம் இல்லை, சம்மதிக்கல. படிங்கம்மா. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றார். ஆசாரியர்களை கொன்று போடு. படிங்கம்மா. ஏதோமியனாகிய தோவேக்கோ ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணனுள் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். யார் கொன்று போட்டான்? நீ என்ன படிச்சாலும் இதை கொன்று போட்டது யார் தெரியுமா? தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றலாம். என்ன பண்ணிட்டான்? 85 ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவிகளை, தன் ஆடு மாடுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? நிர்மூலமாக்கிட்டான். சின்ன பொய். ஆசாரியனுக்கு கற்றுக்கொண்டு இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்ப உறவுக்குள்ள நீங்க சொல்லி கொண்டிருக்கிற சின்ன சின்ன பொய் உங்க குடும்பத்தை நிர்மூலமாக்கிடும். அந்த ஐஸ்வர்யம் சொல்ற இந்த காலங்களில் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இடைப்படுவாரானால் விட்டு மனம் திரும்புங்க. நான் தான் சொன்னேன், வேணாம். அடிக்கடி ஒரு நபர் எனக்கு உண்மையா அது மனசு கஷ்டமா இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் தட் ஐம் ஓகே. ஃபோன் பண்ணி பாஸ்டர் நான் நைட்டு சாப்பிடல. அவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டு. நான் நைட்டுக்குள்ளே பார்த்து ஜோம் பண்ணுறேன், அழுகுறேன், கதறேன். நான் அடுத்த நாள் சொன்னேன், பாஸ்டர் நான் சும்மா போய் சொன்னேன், சும்மா போய் சொன்னேன். பட் ஐ ஹாவ் டியர்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஊழியக்காரங்கிட்ட தயவுசெய்து பண்ணி சொன்னாங்க. அதே ஒரு நபர் என்கிட்ட அழகாக சொன்னார், பாஸ்டர் ஐ வில் நாட் ரெஸ்பெக்ட் யூ சம்டைம்ஸ். அதை கேட்கும் போது ரியலாக மற்ற பாஸ்டருக்கும் வரும். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கேட்ட உடனே தன்னோட இருதயத்தை ஓப்பன் பண்ணி உண்மையாக ஆமாம் பாஸ்டர் நான் உங்களையுமே அப்படி பேசியிருக்கிறேன். சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஊழியக்காரங்கிட்ட, உங்களை நேசிக்கிறவங்கிட்ட போய் பேசுகிறேன். நீங்கள் நினைக்கலாம் வேறு ஊழியக்காரங்க எனக்கு தெரியல, அவளை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அவனுக்கு கோவம் வரும். எனக்கு வரவே வராது. ஏன்னா அந்த இடத்துக்கு என்னை வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் போய் திருப்பி நான் ஜோம் பண்ணான்னு சொல்லுவேன். நான் இன்னும் கனத்துக்குரியவனாய் மனிதர்களுக்கு முன்னாடி நிற்க எனக்கு கிருபத்தாரு. அதுதான் ப்ரேயர். ஒரு மனுஷன் நமக்கு கனம் கொடுக்குறான்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் லைஃப் ஸ்டைல். புரியுதா? நம்ம யாரும் ரோட்டில் போகிற நாயை யாரும் என்ன பண்ண மாட்டோம், கல் எடுத்து அடிக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம யாராச்சும் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் நம்ம தான். நம்ம சொல்லிக்கலாம் நம்ம பரிசுத்தவான், நம்ம சரி இல்லை. இன்றைக்கி சொல்கிறேன், ஊழியக்காரங்கிட்ட தயவு செய்து சொல்கிறேன், எந்த பொய்யான காரியமும் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா நான் முட்டாள்தனமாக நான் முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் நான் ஏமாற்ற முடியும். இது வேணாம், இது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அன்றைக்கி கூட அழகா ஏன் பிரதர் நீங்கள் சர்ச்சைக்கு வரல நான் கேட்டேன். மீன் வாங்க போயிட்டேன் பாஸ்டர். என் ஒய்ஃப் உடனே சிரிக்கும், என்னங்க ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து சண்டே அதுமா மீன் வாங்க. நான் சொன்னேன் அமைதியாரு. அவர் என்ன சொல்லலை, பொய் சொல்லலை, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இதுவே இந்த இடத்துல வேற ஒரு பாஸ்டர் வந்து கேட்டுதான், இல்லை பாஸ்டர் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரோட இருதயம் உண்மையாக சொல்லிச்சு நான் மீன் வாங்க. சண்டே ஓய்வு நாள் அதுமாய் மீன் வாங்க போனது தப்பு. அந்த பாவத்தோடு சேர்த்து பாஸ்டர் நான் வேலை இருந்துச்சுன்னு சொன்னார்னா அடுத்தது செகண்ட் பாவம். ஆனால் அந்த இருதயம் சொல்லிச்சு மீன் வாங்க போயிட்டேன் பாஸ்டர். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் என்ன சந்தோஷப்பட்டேன், ஐ நீட் டு டீச் ஹிம். நான் இன்னும் அதிகமாக எனக்கு போதிக்கணுன்ற ஃபீல் பண்ணேனே தவிர என்கிட்ட உண்மை சொன்னதுக்காக நான் சந்தோஷமா. இன்றைக்கி இந்த சபையில் நீங்கள் அமர்ந்துருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட உண்மை பேசுனீங்கன்னா நான் சந்தோஷம் மட்டும் தான் போடுவேன். உங்களை வெறுத்துறவங்க மட்டும் தயவுசெய்து நினைக்காது. நான் உங்களை விட பிரதான பாவி நாங்கள். நீங்கள் பண்ணுற பாவம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாவமே இல்லை. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. படிங்கம்மா. வாசிங்கம்மா தான். அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவர் தப்பி தாவீது இருக்கும் புறமாய் ஓடி போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியரை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தார். தாவீது கிட்ட அதுல இருந்து தப்பிச்சு போன ஒருத்தன் என்ன போய் சொல்றான், என் குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அவனோட இருதயம் என்னவா இருக்குன்னா, சவுல் என் குடும்பத்தை மொத்தத்தையும் அழிச்சிட்டாரு, ராஜா எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. படிங்கம்மா.
சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொண்டு போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கே அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? இது தன் இருதயத்தை தந்து சொல்றான். அவன் செத்து போனதுக்கு காரணம் யாரு? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, 85 ஊழியக்காரங்களை ஒன்று போடுறதுக்கான தாவீது காரணமானதுனால தேவன் அனுமதித்த இடம்தான் 1 சாமுவேல் 21 அதிகாரம் 12-13. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி, தெரியுதா, தான் அசிங்கப்பட்டு இழிவாக்கப்பட்டு ஒரு சாதாரண ஒரு ராஜா முன்னாடி பைத்தியக்காரன் மாதிரி போய் சோத்துல குத்திக்கிட்டு வாயில நுரத்தொன்னதுக்கான காரணம் அவன் சொன்ன போய். இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தரை அனுபவிச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு போன வாட்டி நான் பிரசங்கம் பண்ணும்போது இதை வேற மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் இந்த வாட்டி நான் திருப்பி இதை படிக்கும் போது ஐ ஃபீல் தட் டேவிட் தாவீது பண்ண காரியம். 85 பேர் அங்கே சாவறதுக்கு யாரு காரணமாயிட்டான்? தாவீதோட மேலே தேவனுடைய கோபம் இறங்கினதுனால தான் கொஞ்ச நேரம் தாவீதுக்கு காட்டுறாரு, நான் இல்லைன்னா நீ எப்படி இருப்ப? என் கிருபம் கூட இருக்கிற வரைக்கும் தான் நீ தாவீது, என் பிரசனம் உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் நீ தாவீது. ஆனால் நான் உன் கூட இல்லைன்னா நீ ஒரு பைத்தியக்காரன் என்பதை தாவீதுக்கு புரிய வச்சேன். இந்த காலையில நான் சொல்றேங்க, தேவனுடைய பிரசனம் உங்களோட இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்கள் உங்களை மதிப்பார்கள். இந்த பிரசனம் எடுக்கப்பட்டோட நீங்க ஒரு பைத்தியக்காரன். அவன் நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க பைத்தியக்காரன் மாதிரி காரியங்களை பண்ண நீங்களே என்ன பண்ணுவீங்க? சிங்கம் போல இஸ்ரவேலுக்குள்ள நடந்த ஒரு மனுஷன், ஆனா அவன் சொன்ன ஒரு சின்ன பொய்யின் நிமித்தம் தேவனுடைய பிரசனத்தை லைட்டா எடுத்து காட்டுறான் ஆண்டவர். நான் உன் மேல வச்சிருக்கிற கருத்தை நான் இப்படி எடுத்தனா நீ ஜோக்கர். யாரு? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நான் எல்லாத்தையும் எனக்கு எல்லாம் இருக்கு. இல்லை, அவனோட கரம் நம்ம மேல இருந்து எடுக்கும் போது பைத்தியக்காரன் எவ்வளோ பெரிய ஆளாவெல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு நொடியில் அவர் தூக்கிடுவார். தாவீது உணர்ந்தான், எல்லாரும் என்னை பார்த்து பயந்தாங்க, நான் போற இடம்லாம் எனக்கு வெற்றி, அவ்வளோ பெரிய கோலியாத்த ஒரு சின்ன கல்லை தூக்கிட்டேன், ஆனால் இங்கே இருக்கிற அற்பமான மனுஷன் என்னை என்ன பண்ண வச்சுட்டான்? பயப்பட வச்சுட்டான். தாவீதை பார்த்து உலகம் பயந்துச்சு, தாவீதை பார்த்து பல தேசங்கள் பயந்துச்சு. ஆனால் தாவீது அந்த இடத்துல அவன் பயந்ததுக்காக, அது பயந்தது மாத்திரம் இல்லை, அவ்வளோ கேவலமாக தன்னை இறக்குறதுக்கு காரணம் தேவனோட பிரசனம். இன்னைக்கு சொல்கிறேன், அநேக நேரம் நீங்கள் அவமானப்பட்டு தலைமுடியப்பட்டு நிந்தைக்குள்ளே நிற்கும் போது தேவன் அனுமதிக்கல. நீங்கள் செய்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. மறந்துடாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் கை விட்டார், நீங்கள் தான் ஆண்டவர் கையை உதறி விட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க. இந்த காலநிலையில் சொல்கிறேன், தாவீதே இருந்தாலும் முரண்பாடான காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் அவர் செய்வாரானா அவரோட பிரசனத்தை எடுத்துக்கணும் கொஞ்ச நேரம். ஏன்னா 85 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன்னா ஆண்களோட மட்டும் எண்ணிக்கை தான் 85 பேர். ஆனால் அவன் மனைவி, பிள்ளைகள், தாய் சொன்ன ஒரு சின்ன பொய். அதனால தான் சங்கீதத்தில் சொல்றாரு, பொய் சொல்லாதீங்க. உங்களுடைய வாய் என்ன பண்ணுங்க? பொய் உதட விட்டு என்ன பண்ணுங்க? நீக்குங்க. நீங்க சொல்ற கணவன் மனைவி உறவுக்குள்ள நீங்க பொய் பித்தலாட்டத்தை நீங்கள் நடப்பிப்பீர்களானா தேவன் பிரசனத்தை மட்டும் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், டெட் பெட்ல படுப்பீங்க. நான் சொல்றது இப்படிதான், ஜீவனோட டெட் பெட்ல படுப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன், 22 வயசு பொண்ணு, 24 வயசு பையன், என்னோடய நல்லா இருக்கிறான், அழகா இருக்கிறான், ஒண்ணுமே வேலை செய்யும். அது மாதிரி நம்மளை பண்றதுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த செகண்ட் போதும். நான் இன்னைக்கு நல்லா சொல்றேங்க, தேவனை பற்றி அறியாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ எனக்கு அதை பற்றி தெரியும். ஆனால் தேவன் யார் என்று அறிந்து அவரை டேஸ்ட் பண்ண பிறகு, அவரை ருசி பார்த்த பிறகு நீ வாழ்கிற வாழ்க்கை ஒழுங்கா இல்லைன்னா God will punish. சங்கீதம் 34:4. 1 சாமுவேல் 21:12-13 வாசம். 1 சாமுவேல் 21. வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு. என்ன பட்டான்? பயப்பட்டு இல்லை, மிகவும்.
இந்த அனுபவத்திற்குள்ள உங்களை தேவனாகிய கர்த்தரை அனுப்ப ஒரு நாளும் விட்டுவிடாது. வாசிங்க 13வது வசனம் வாசிங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தப்பட்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பட்டி கொண்டிருந்தான். இது எல்லாமே யார் பண்ணா? இன்னைக்கு ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலை உட்காந்து யோசிச்சு தாவீது யோசிச்சோம். இந்த அவமானம் எனக்கு ஏன்? நான் தான் சில சின்ன சின்ன காரியங்களை நீங்களே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குள்ள போயிருக்க மாட்டீங்க, அந்த அழுத்தத்துக்குள்ள போயிருக்க மாட்டீங்க. உட்காந்து யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதை வந்து தாவீதுக்கு யாருமே சொல்லி தரல, தாவீதுக்கு யாரும் போதிக்கல. அவருடைய சமூகத்துல போய் உட்காரும் போது தாவீதுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. இது எல்லாமே யார் பண்ணது? கர்த்தர் ஏதோ என்னை ஒடுக்கி, கர்த்தர் என்னை ஏதோ நசுக்கி என்னை ஏதோ உருவாக்குறது இல்லை, என்னை நானே ஒடுக்கிட்டேன், நானே பண்ணிட்டேன், நசுக்கிட்டேன். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நல்லா கவனிங்க, நான் கர்த்தரை. தாவீது என்ன சொல்றாருன்னா, சில காலங்கள் சில நேரங்கள் நான் கர்த்தரை என்ன பண்ணல, தேடல. அதனால என் கர்த்தர் நல்லவர் இல்லைன்றது என்ன பண்றாரு, மாறிடாது. நான் கர்த்தரை தேடும்போது அவர் என்ன பண்றாரு, படிக்கணும். அவர் எனக்கு செவி கொடுத்து. அவர் எனக்கு என்ன பண்றாரு? இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்குற தூரத்துல தான் இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய சத்தம் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, சீரமைக்க வேண்டியது இன்னும் அவசியமா இருக்கு. உங்க வாழ்க்கையில சீரமைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு போய் தாவீது அப்பான்னு கூட்டவனே ஆண்டவர் மனம் இறங்கி வந்து மகனேன்னு அணைக்கல. தாவீதனோட இருதயத்துல சொல்றான், இது காரணம்லாம் நான் பொய் சொன்னேன், நான் பித்தலாட்டம் பண்ணேன், நான் ஏமாத்துறேன்ற உணர்வுள்ள இருதயத்தோட தான் போய் எங்க உட்கார்றான். இன்னைக்கு நம்ம போய் ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கிறோம், அழுகுறோம், விண்ணப்பம் செய்யறோம். ஆனா நான் இவ்வளவு பண்ணிட்ட ஆண்டவரேன்னு சொல்ல நமக்கு என்ன பண்ணல. முதலாவது உன் பாவத்தை அறிக்கை செய்து எல்லாரும் போய் ஆர்சி ஃபாதர் கிட்ட என்ன சொல்றாங்க, தன்னோட பாவ மன்னிப்பை சொல்றாங்க. அந்நாள் வரைக்கும் தாவீது தன்னோட பாவத்தை யாருக்கிட்ட போய் சொன்னாங்கன்னா தேவனுடைய சமூகத்துல போய் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நேரா போல ஆண்டவரு நான் மன்னிச்சிடணும். ஆண்டவர் கேட்கிறார், படிங்க, அந்த வசனத்தை படிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த ப்ராசஸ்க்குள்ள போகும்போது தான், இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகும்போது தான் சங்கீதக்காரன் தாவீது தெளிவா சொல்றான், இவங்களுடைய எல்லாருடைய மரணத்திற்கான காரணம் யாரு? நான். இன்னைக்கு யாரை வந்து யார் வந்து பைபிள் படிச்சு சொன்னாலும் தாவீது 85 பேரை கொலை பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாரு, நான் தான் கொலை பண்ணேன். நம்ம நினைக்கிறோம் பட்டயத்தை எடுத்து ஒருத்தவங்களோட சரீரத்தில் நம்மளை குத்திட்டோம்னா அவனை என்ன பண்ணிட்டாங்க. இல்லை, உன் குடும்பத்திற்குள்ள நீ சொல்லுகிற ஒரு பொய்யும், நீ அவளை கொன்று போட்டதற்கு, உன் மனைவி கிட்ட நீ சொல்ற ஒரு பொய், உன் கணவன் கிட்ட நீ சொல்ற ஒரு பொய்யும் அவனை என்ன பண்ற, கொலை பண்றன்றத மறந்துடுற. இன்னைக்கு குடும்ப உறவுக்குள்ள தேவன் உருவாக்குன அந்த குடும்பத்திற்குள்ள பொய்ன்ற ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. நல்லதுக்காக பொய் சொன்ன மாஸ்டர், எந்த நல்லதும் நடக்குது. பொய் சொல்லும் போது எந்த நல்லதும் நடக்குது. பாஸ்டர் ஏதாச்சும் நினைச்சு பாருன்னு சொல்லி நீங்க பாஸ்டர் கிட்ட சொல்ற அந்த நல்லது, அது உங்களுக்கு தான். 1 சாமுவேல் 22:1-2. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். தாவீது என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றான், கெபிக்கு போறான். இன்னைக்கு உனக்கு பிரச்சனை அதிகமாகுதா, சோதனை அதிகமாகுதா, போராட்டம் அதிகமாகுதா, தனிமையான ஒரு இடத்துக்கு போகும். இன்னைக்கு தாவீதுக்கு அந்த கொகை ஒரு ஜப ஆலயம் போல மாறிடுச்சு, ஒரு சபை போல என்ன மாறிடுச்சு, தாவீதுக்கு மாறிடுச்சு. அவன் இஸ்ரேலில் இருக்கிற ஆலயத்துக்குள்ள அவனால் உட்பிரவேசிக்க முடியாது, சவுல் கொன்று போட்டுருவான். ஆனால் தான் இருக்கிற இடங்கள்ல எந்த இடம் நான் தேவனோடு உறவாடுவதற்கான சரியான இடம் என்பதை தாவீது என்ன பண்ணான், தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழில எங்க தேவனோடு நீங்க சஞ்சரிக்கிற இடமா இருக்கு. தாவீது போயிட்டான், தனியா போயிட்டான். படிங்கம்மா. அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவரிடத்தில் போனார்கள். நல்லா கவனிங்க, தாவீது தனி மரமா நிக்கிறான், ஒரு குகைக்குள்ள போறான். குகைக்குள்ள மிருகங்கள் தான் வாழும்.
அதுக்குள்ள போய் தேவனோட ஐக்கியப்படுறான், தேவனோட ஜெபம் பண்றான். அது யார் கேள்விப்படுறான்? சகோதரனும். படிக்குமா? அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். அங்கே அவன் வீட்டுக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க. தன்னை வெறுக்கிற ஒரு தகப்பன், தாவீது ஒடுக்கப்பட்டு கெபிக்குள்ள இருக்கும் போது யார் போறா? தகப்பன் என்ன பண்றாரு? இன்னைக்கு நிஜமா தாவீதோட பார்வையில தன் தகப்பன் எப்படிப்பட்டவர்னா கேட்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு சூழ்நிலை வருது, தாவீது அழுத்தப்படுறாரு, தாவீது தள்ளப்படுறாரு, தாவீது ஒடுக்கப்படுறாரு, தாவீதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ள கண்ணீரோட ஒரு ஜெபிச்ச ஜபங்கள் தான் அந்த சங்கீத புஸ்தகத்துல நீங்க வாசிக்கிற வசனங்கள். அந்த இடத்துல யார் தேடி வரா? தன் தகப்பனும் தன் தகப்பன் வீட்டார் எல்லாருமே. சவுல் கொன்று போட்டுருவான், தாவீது கூட உறவு வச்சா என்ன பண்றான்? கொன்று போட்டுருவான். ஆனா தாவீதை தேடி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? வருது. ஆனா தாவீது நிறைய கூட்டத்தை தேடி போனான், என்ன பண்ணல? அங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அவன் தனிப்பட்ட முறையில போய் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நான் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அவன் அழுவும் போது அவனுடைய உறவுகள் அவனை தேடி என்ன பண்ணுது? இன்னைக்கு உறவுகள் உங்களை சுத்தி இருப்பதுக்கான காரணம் நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காது. அவரோட பிரச்சனை உங்க மேல இருந்தாதான் இவங்க எல்லாரும் அவங்க சுத்தி 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 வருவாங்க. அந்த பிரச்சனை மட்டும் லைட்டா வெளியே போச்சுன்னா அவங்க விட்டு எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அது அவங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி. அவரோட பிரச்சனை உங்க மேல இருந்தா அவங்களை சுத்தி சுத்தி நாய் வாழாட்டுற மாதிரி சுத்தி 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 வருவாங்க. அக்கா, அண்ணா, அந்த பாசத்தை என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆக்டிவ் உங்களுக்குள்ள. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் மட்டும் லைட்டா வெளியே போயிட்டு பார்க்கணுமா உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. படிங்கம்மா. என்ன ஆயிட்டான்? தலைவன் ஆயிட்டான். அவன் கூட 400 பேர் இருக்கான், ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. அந்த துவக்கத்தை உண்டு பண்ணினவர் சவுல் அல்ல, தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு இந்த 400 பேரை வச்சுதான் இஸ்ரேலுக்கு என்ன ஆனாரு? அவன் போற இடம்லாம் ஃபயர், போற இடம்லாம் பயம். திருப்பி அதே பெலிஸ்தீன் ராஜா முன்னாடி போய் நிக்கிறான், ஆக்கீஸ் முன்னாடி போய் நிக்கிறான். அவருக்கு என்னவா இருக்கிறான்? அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யற ஒரு அதிபதியா நிக்கிறான் போய். ஆனா முன்னாடி அவன் போய் நிற்கும் போது பைத்தியக்காரன். ஏன்னா தேவனுடைய பிரச்சனை இல்லை. 2வது வாட்டி போய் நிற்கும் போது தேவ பிரச்சனை இருக்கு. அவர் அவனை பிள்ளை போல பார்த்துக்கிறார். யார் முன்னாடி பயந்தாரோ அவர் என்ன பண்றாரு? பிள்ளை போல பார்த்துக்கிறாரு. அவர் செய்கிற எல்லா யுத்தங்களையும் யார் முன்னாடி என்ன பண்றான்னா இது பண்றான். பாஸ்டர் சரியானு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் வந்து பெலிஸ்தியர் கூட கை கோத்து காரியங்களை சில காரியங்களை பண்றான். சங்கீத புஸ்தகம் 34:8 வசனம் கடைசியாக. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணும்? இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ற அனுபவத்துக்குள்ள யாருமே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்கிற அனுபவத்துக்குள்ளேயே வந்துட்டு பின்மானத்துக்கு என்ன பண்ணிடுறோம்? போயிடும். எனக்கு ஆண்டவர் தெரியும், நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அவ்வளவுதான். யாரு கடவுள்ன்றது என்ன பண்ணணும்? அறிய வேணும். அதை ருசி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். படிக்கணும். நம்பிக்கையா இருக்கிறவங்க மட்டும்தான் யாரு? பாக்கியவன். கடைசியா 15வது வருஷம். நல்லா கவனிங்க. அவருடைய 7 கண்கள் இந்த பூமியை சுற்றி சுற்றி வந்தாலும் அவருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கு? இன்னைக்கு யாரும் பிறக்கும் போது நீதிமான் கிடையாது. யாரும் சபைக்குள்ள வரும்போது நீதிமான் ஆக முடியாது. தன்னுடைய பாவத்தை தான் நிதானித்து அறிகிறனால மாத்திரம்தான் நீதிமான் ஆக முடியும். நான் சொல்றது புரியுதா? யாராச்சும் உங்களை வந்து இன்னும் கை பிடிச்சி நீ பண்றது தம்பி தப்புப்பான்னாங்கன்னா நீ கண்டிப்பா திருக்க மாட்டீங்க. இந்த வேத வாக்கியங்களோடு தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் அமர்ந்து என்னுடைய வாழ்க்கையில முரண்பாடான காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் நீங்க யாரை ஆக்கப்படுவீங்க? எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை ஜப கூடுகையில கலந்து கொண்டாலும் அது ஏதோ உங்க ஆத்துமாக்கோ ஏதோ உங்க ஆவிக்கோ உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டுக்கோ போட்ட தீனி மாதிரி இருக்கும். போன வாரமா தெரியல, ஒருத்தவங்க வந்தாங்க பொசஸ்ட். ஆனால் அவங்க பொசஸ்ட்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ள பிசாசு இல்லவே இல்லை. வந்து சொல்றாங்க எனக்குள்ள இருக்கு ஜோம் பண்ண. எந்த பிசாசும் வந்து எனக்குள்ள இருக்கு ஜோம் பண்ண என்ன பண்ணாது சொல்லாது. அது ஒன் கைண்ட் ஆஃப் மென்டல் பொசஸ்ட்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? சீரமைத்துக்கணும். நம்ம தான் நம்ம வேதத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். இருக்கிற இந்த கண்களை மூடி
பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா உடைய தெய்வீக கரம் ஆண்டவரே எங்களோடு அசைவாடுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஒரு சிலராய் இருந்தாலும் நீர் அனுதினமும் எங்களோடு இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் தருகிற மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதை போல எங்களுடைய வழிகளை நாங்கள் உணர்ந்து அப்பா எங்களை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள அப்பா, எங்களுடைய முரண்பாடான காரியங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள அப்பா, எல்லா சூழ்நிலையும் தேவனை வெளிப்படுத்த அப்பா, நாங்கள் செய்கிற தவறை நிமித்தம் நீர் அநேக இடங்களில் நாங்கள் தலை குனிகிறது போல நாங்கள் இருந்தாலும் அப்பா, நாங்கள் மனம் திரும்பும் போது எங்களை தலையை உயர்த்துகிற தகப்பன் நீராய் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த நாட்களில் தாவீதோடு இருந்தது போல அப்பா, அந்த நாட்களில் நீர் எங்களோடு இருங்க அப்பா. நீங்கள் வைத்த தரிசனத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க அப்பா, எங்களுடைய பலத்தினாலேயோ எங்களுடைய ஞானத்தினாலேயோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் காத்திருந்து அமர்ந்திருந்து அப்பா, நீரே தேவன் என்று நாங்கள் உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்துங்க, கிருபையாய் முடுங்க, காத்துக்கொண்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.